மரணப்படுக்கையில் இருந்த தந்தை ஒருவர் ஒரு கடிகாரத்தை காட்டி தன் மகனிடம் சொன்னார், மகனே, இது 200 வருடங்களுக்கும் மேல் மிக பழமையான கடிகாரம். என் தாத்தா எனக்கு கொடுத்தது. இதை நான் உனக்கு கொடுத்து விட்டு போகிறேன். ஆனால் இதை உனக்கு கொடுக்கும் முன் இதன் விலை என்ன என்று எனக்கு தெரிய வேண்டும். நகைக்கடைக்கு போய் இதன் இன்றைய விலையை விசாரித்து வா என்றார். மகன் கடிகாரத்தை எடுத்துக்கொண்டு நகைக்கடைக்கு போனான். மீண்டும் திரும்பி வந்து தந்தையிடம், அப்பா, நகைக்கடையில் இந்த கடிகாரம் மிகவும் பழையதாகிவிட்டதால் 3000 ரூபாய்க்கு இதை வாங்கிக் கொள்வதாக சொன்னார்கள் என்றான். தந்தை மீண்டும் சொன்னார், இந்த கடிகாரத்தை அடகு கடைக்கு எடுத்துக்கொண்டு போய் இதன் இன்றைய விலையை விசாரித்து வா என்றார். மகன் கடிகாரத்தை எடுத்துக்கொண்டு அடகு கடைக்கு போனான். மீண்டும் திரும்பி வந்து, அப்பா, அடகு கடையில் இந்த கடிகாரம் மிகவும் அழுக்காகி விட்டதால் வெறும் 1000 ரூபாய்க்கு மட்டுமே இதை வாங்கிக் கொள்வதாக சொன்னார்கள் என்றான். தந்தை மீண்டும் சொன்னார், இந்த கடிகாரத்தை அருங்காட்சியகத்திற்கு எடுத்துக்கொண்டு போய் இதன் இன்றைய விலையை விசாரித்து வா என்றார். மகன் கடிகாரத்தை எடுத்துக்கொண்டு அருங்காட்சியகத்திற்கு போனான். மீண்டும் திரும்பி வந்து, அப்பா, அருங்காட்சியகத்தின் ஆய்வாளர் இந்த கடிகாரத்தை சோதித்துவிட்டு இது மிகவும் பழமை வாய்ந்த அரிதான கடிகாரம். இதை எங்கள் பழங்கால சேகரிப்புகளில் சேர்க்க ஆவலோடு உள்ளோம். இதற்கு நாங்கள் விலையாக 25 லட்சம் ரூபாய் தர தயாராக உள்ளோம் என்றார்கள் என்று கூறினான். தந்தை, மகனே, சரியான இடத்தில் தான் உனக்கு சரியான மரியாதை கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ளவே நான் இந்த வேலையை உனக்கு கொடுத்தேன் என்றார். இந்த கதையிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், தவறான இடத்தில் என்றும் உங்களுக்கு தகுந்த மரியாதை கிடைக்காது. பின் வருத்தப்பட்டோ கோபப்பட்டோ பயனில்லை. உங்கள் மதிப்பை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எங்கு பாராட்டப்படுகிறீர்களோ, எங்கு உங்கள் மதிப்பை சரியாக தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அங்கே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். உங்களை மதிக்காத இடத்தில் என்றும் இருக்காதீர்கள். மதியாதார் தலைவாசல் மிதியாதே.